ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ராகு கேது பகவானே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாம சொல்லும் பாபா குருஜி சாமியார் பேசுங்க. முக்கியமான தகவல் சொல்லுங்க. நம்மளுக்கு 12 ராசி இருக்குது. அந்த ராசிக்கான நவகிரகங்களை வச்சு தனித்தனியாக வழிபாடு பண்ணுங்க. எல்லா நவகிரகங்களையும் வச்சு நீங்கள் வழி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த நவகிரகங்களை தனியாக, இப்போ எப்படி நம்ம வீட்டில் வச்சு படம் வச்சு வணங்குறோம், அது போல் அந்தந்த ராசிக்காரங்க தனியாக நவகிரகங்களை, உங்கள் ராசிக்கு எந்த நவகிரகங்களோ அந்த நவகிரகங்களை தனியாக ஒரு சின்ன படம் போட்டு வச்சு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த நவகிரகங்களை வணங்கணும். ஏன்னா அந்தந்த ராசிக்காரங்கள் தான் அந்தந்த நவகிரகங்களை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வணங்கணும். இது இப்போ அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. எனி டைம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வணங்கணும். நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த நவகிரகங்களை சின்ன படமாக வச்சு நீங்கள் வணங்க. ஒட்டு மொத்தமாக 9 நவகிரகங்களை வச்சு வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க. மேச ராசிக்காரங்க செவ்வாய் பகவானுடைய படத்தை வச்சு வணங்குங்க. செவ்வாய் பகவான் நவகிரகங்களை நீங்கள் போன பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வைக்கலாம். அதனால மேச ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை வச்சு வழிபாடுங்க. ரிஷப ராசிக்காரங்க சுக்கிர பகவானை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. கடக ராசிக்காரங்க சந்திர பகவானை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானை வச்சு வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்காரங்க புதன் பகவானை வச்சு வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவானை வச்சு வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை வச்சு வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்காரங்க குரு பகவானை வச்சு வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்காரங்க சனி பகவானை வச்சு வழிபாடு பண்ணுங்க. கும்ப ராசிக்காரங்க அதே சனீஸ்வர பகவானை வச்சு வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்காரங்க குரு பகவானை வச்சு வழிபாடு பண்ணுங்க. அந்தந்த ராசிக்காரங்க தனித்தனியாக பிரிண்ட் அவுட் போட்டு சின்னதாக படம் வச்சு நீங்கள் அந்த ராசிக்காரங்க அந்தந்த நவகிரகங்களை தனித்தனியாக வணங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கான அதிதேவன் யாருன்னு கேட்டால் நவகிரகங்கள் இவங்க தான். புரியுதுங்களா? ஆகையால் 9 நவகிரகங்களை ஒன்றா வச்சு வணங்கணும்னு அவசியமே இல்லை. தனித்தனியாக அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த நவகிரகங்களை வச்சு வணங்கினா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நான் ஒரு ராசினா என்னோட ராசிக்கான நவகிரகங்களை எந்த நவகிரகங்களை யாரோ அவங்கள வச்சு தான் நான் வழிபாடு பண்ணுறேன். தினமும் அந்த நவகிரகங்களை நாமத்தை சொல்லுவேன். அந்த நவகிரகங்களை வணங்க. அதே போல் உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கான அந்த நவகிரகங்களை சின்ன படமாக வாங்கி வச்சு சாமி பூஜையில் வச்சு தனியாக வச்சு வழிபட. இன்னும் விளக்கு போட்டு வழிபட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். அவருக்குன்னு தனி விளக்கு போட்டு நீங்கள் தீபாரத்தனை காட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் அவர் தான் உங்களுக்கு யோகாதிபதி. ஆகையால் 12 ராசிக்காரங்களும் அந்தந்த ராசிக்காரங்க நவகிரகங்களை தயவுசெய்து சொல்கிறேன் தனியாக வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புரியுதுங்களா? அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் மாற்றத்துக்காக தான் சொல்கிறேன். அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த நவகிரகங்களை தனியாக வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.